ஜாதி பார்த்து பழகுறான்டா மனுஷன், ஒரு சில மனுஷன். அத நினைச்சு நினைச்சு கோபத்துல சிரிச்சேன், நான் சிரிச்சேன். இறைவன் படைப்பினிலே ஏது நண்பா ஜாதி, மனிதன் கொண்டு வந்த தீராத வியாதி. இறைவன் படைப்பினிலே ஏது நண்பா ஜாதி, மனிதன் கொண்டு வந்த தீராத வியாதி. ஜாதி பார்த்து நண்பா, ஜாதி பார்த்து பழகுறான்டா மனுஷன், ஒரு சில மனுஷன். அத நினைச்சு பார்த்து நானும் இப்போ சிரிச்சேன், கோபத்தில் சிரிச்சேன். அட அட அட, என்ன அருமையா பாடுற, ஒரே பாட்டுல எல்லாத்தையும் முடிச்சுட்டேப்பா. வேதனையாகுதுண்ணா நாட்டுல நடக்கத்தை பார்த்தாக்கா. சரி, என்னண்ணா இது தலையில எதை கட்டியிருக்க? ஒரு பொண்ணுங்க வந்து வந்து கட்டி நிற்கிங்க, ரொம்ப சந்தோஷமா போச்சு. பொண்ணுங்க கட்டிச்சா? அதிர்ஷ்டக்காரன் தான் போல. அப்படியா சொல்ற? எல்லாமே என்ன லவ் பண்ணுங்களா? அட அது இல்லண்ணா, எல்லா பொண்ணுங்களும் உன்னை அண்ணனா நினைக்கிறாங்க. அண்ணனா நினைக்கிறாங்களா? அட யாருப்பா நீ? அதுங்க என்ன பாசமா கட்டியாதுங்க? ஓ, பாசமா தான் கட்டிக்குதுங்க, ஆனா உன்னை அண்ணனா நினைச்சுல கட்டிக்குதுங்க. ஐயா, நான் லவ்ல நினைச்சேன். இதுக்கு மேல லவ் வந்து நீ என்ன பண்ண போற? நீ வேற ஏன்னா காமெடி பண்ணுகிற. எப்பா ஆட்டோ வருமா? வரத்துக்கு தானுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போனோம்? மூலக்கடை போயிட்டா, முன்னாடிய பாத்துட்டா, போரூர்ல போய் ராஜனை பாக்கணும். மூலக்கடை போரூரா? பாத்துலாம் உட்காருங்க. 1200 வருங்க. ரொம்ப அதிகமா கேக்குதியாப்பா? ஏங்க பெட்ரோல் டீசல்லாம் கம்மியா விலைய வைக்குது, போயிட்டு வரதுக்கு 1/2 நாள் ஆயிடுங்க. ஆஹா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, நான் வேற ஆடா பாத்துக்கிறேன். ஐயோ நில்லியா, எங்கேயா போற? நீ தான் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றியா? சரி உட்காருப்பா, ஒரு 100 ரூபா கம்மியா கொடு. அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, 200 ரூபாய்க்கு கூட்டின்னு போறியா? திரும்ப சொன்ன 200 ரூபாய்க்கு போயிட்டு சொல்றேன். ஏய், யாரா நீ என் மேல கை வைக்கிறா? ஏங்க நீங்க ஏங்க அவன் மேல கை வச்சீங்க? 200 ரூபாய் எனக்கு கட்டுப்படி ஆகலன்னா நான் விட்டு போன போறேன். உனக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ண. என்ன எனக்கு தான் சப்போர்ட் பண்ண? அவர் தான் கட்டுப்படி அவ்வளோ வேற ஆட்டோ பார்க்க போயிடறான்ட்டாரு, அதுக்குள்ள நீ அவர் மேல கை வச்ச? இது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா என் மேல கை வச்சா? பிரதர் விடுங்க பிரதர், தெரியாம கை வச்சாரு. வேணா நீங்க பதில் 2 அடி அடிச்சிருங்க அவரை. என்னப்பா என்ன அடிக்க சொல்ற? நீங்க அடிச்சிங்கல்ல, அது பதில் இவர் அடிக்கணும்ல. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நானா ஒத்துக்க முடியாதா? அம்மா ஓகேங்க. இப்ப என்ன சவாரிக்கு வரீங்களா எப்படி? 200 ரூபாய்க்கு வருவா மாட்டியா? 200 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கு சவாரி பேசுனீங்க, 200 ரூபாய்க்கு வருவான்னு கேற. இதுதான் நான் கேட்டேன், என்ன அடி வாங்க விட்ட? என் பிரச்சனைய நான் தான் சரி பண்ணோம். 3ஆம் மனுஷன் நீ எப்படி அவனை அடிக்கலாம்? நீ என்ன பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உனக்கு தான் சப்போர்ட் பண்ண. அந்த சப்போர்ட் விளக்கண்ணெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பாத்துக்கிறேன். நீ போயா வேலையை பாத்துக்கினேன். நான் பாத்துக்கிறேன். நீ என்னப்பா வரியா இல்லையா? நீ தான் என்ன எப்படி வருவான்? பதில் வேணா நான் அடிச்சிரு. 1200 ரூபா தெரியா? அப்படியா சொல்றா? சரிடா, காசு கொடு. நான் தான் உங்ககிட்ட சவாரியா இல்லையா, நான் எப்படி காசு தரணும்? டேய் இப்பதான்டா வரேன்னா, இப்ப வரலாம். வெறுப்பேத்தி நிக்கிறியா? வருதுங்க பா, ததுன்னு பூச்சிருங்க. ஏங்க ஏன் அவர் அடிச்சு தோத்துறீங்க? அது ஒரு சின்ன பிரச்சனை, விடுங்க. சொல்லுங்க, எதனால அடிச்சீங்க? ஏன்பா சவாரி வரேன்ட்டு வரல, அதனால தான் அடிச்சேன். ஓ, சவாரி வரல அடிப்பீங்களா? யோ அவன் போய் தொலைஞ்சிட்டான், இப்ப நீ ஏன் வந்து கத்தி நிக்கிற? ஒரு நடுவுரத்துல ஒருத்தனை போட்டு அடிக்கிறீங்க, தட்டி கேட்க கூடாதா? சரி இப்ப என்ன பண்ணன்ற? போய் அந்த ஆள் கிட்ட போய் சாரி கேட்கணும். நான் ஏன்டா சாரி கேட்கணும்? அடிச்சதுக்கு தான். ஏய் அவனை என்ன அடிச்சான்டா, முதல்ல அவனை கூட்டு வந்து என்ன சாரி கேட்கவே, அப்புறம் நான் கேக்குறேன். ஓ அடிச்சானா? இருந்தாலும் எங்க ஊர்ல வந்து அடிச்சது தப்பு. ஒழுங்கா காசு கூட பைசல் பண்ணிடலாம். டேய் இதே வேலையா ஊரா சுத்தி நிப்பீங்களாடா, எவன் பிரச்சனை பண்ணுவான்ட்டு? டேய் இப்ப காசு கூடியா இல்ல போய் 10 பேர் கூட்டணும் வரட்டா? 15 பேரா கூட்டணும்டா. டேய் என் மேலே கை வச்சியா? இருடா, ஆளோட வாடா. போடா வந்துடுறானுங்க. எவன் சண்டை போடுவான், ஓசியில காசை போடுங்களான். சை தம்பி, ஆட்டோக்கார தம்பி, உன்னை பார்த்தா என் புள்ள மாதிரியா இருக்குது. வா, குன்றத்தூர் வரையும் போயிட்டு வரலாம். உள்ள மாதிரி இருக்குது, குன்றத்தூர் வரையும் போயிட்டு வரலாமா? ஆமாம்பா, வா, மல்லிகை சாமான்லாம் போய் வாங்கிட்டு வரலாம். குன்றத்தூர் வரணும்னா 150 ரூபா வருங்க. என்னடா அக்கான்ற? உன்னைத்தான் எங்க பையன் மாதிரி இருக்கிறேன்னு சொல்றேன்னா. சரி 150 ரூபா ஆகுமா? அம்மான்ற ஒரு பெத்த தாய் கிட்ட காசு கேக்குறிய, அறிவுலடா உனக்கு? பேச்சுக்குதாம்மா நான் அம்மா அண்ணன், காசு குத்தாதாம்மா ஆட்டோ வரும். ஒரு பெத்த தாய்க்காக ஆட்டோவில் வந்து மல்லிகை சாமான் கூட வாங்கிக்கின்னு வர மாட்டேன்.
ஏன்பா ஆட்டோக்காரரா ஒரு பெத்த தாய் அப்படியே வைக்கிற எப்படி நீ ஏங்க நீங்க புரியாம பேசாதீங்க, பெத்த தாயெல்லாம் இல்லைங்க இவங்க. இதுவும் பேச இன்னமும் பேசுவ, உன்னை வளர்த்து விட்டாங்கல்ல. கேளு தம்பி, உரைக்கிற மாதிரியே கேளு. மளிகை சாமான் வாங்கிறதாம்பா கூப்பிடுறேன், வரமாட்டேன்றம்பா. ஏமா மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தா என் வீட்டுக்கா போட போற? என்னம்மா இப்படி பேசுற? ஒரு பெத்த தாய் இந்த மாதிரிலாம் பேசாதடா. ஏன் பெத்த தாய் நிக்கிற? அதெல்லாம் சொல்லாதம்மா நீ. உனக்கெல்லாம் இப்ப தெரியாதுடா, கை கால இப்படி வலிச்சுக்கும் பாரு, அப்பதான் தெரியும் பெத்த தாயோட அருமை. ஏய் எருமை, உன் வேலையை பார்த்துன்னு போ, நான் கூட்டின்னு போக எனக்கு தெரியும். கூட்டுன்னு போ, கண்ணு கலவை வைக்காத பெத்த தாய. போடா கற்பூர தீச்சட்டி மூஞ்சி. கூட்டுன்னு போடா கண்ணு. கூட்டின்னு போறேன். என்ன மளிகை சாமான் வாங்கணும்? நீ எது வாங்கி கொடுத்தாலும் நான் எடுத்துன்னு போறேன். நான் எது வாங்கி கொடுத்தாலுமா? ஏமா நீ என்ன வாங்க போற? நீ வாங்கி கொடுக்கறத நான் எடுத்துன்னு போறேன். ஐயோ சரி, காசு எவ்வளவு எடுத்துன்னு வந்துக்கிறா? என்கிட்ட எங்க இது காசு? நீ கொடுத்தா தான் என்கிட்ட காசு. காசு இல்லையா? அவனை இதே வேலையா தான் அழிஞ்சு நிக்கிறீங்களா எல்லாம்? ஓ, இந்த ரோட்ல கன்னிமா வந்தாளா? பத்தியா எவ்வளவு சீக்கிரம் வந்து போயிட்டுக்கிறா. கன்னிமாவா? அது யார் அது? நாங்க தெருக்கு 2 பேரு, யாரு மாட்டுறாங்களோ நாங்க அம்மா வேஷம் போடுவோம். நல்லா போறீங்க வேஷம். ஏப்பா அம்மான்ற பேரைய கலங்கடிக்கிறீங்க. போடா தம்பி, என் புள்ள மாதிரியே இருக்கிறப்ப நீ. ஐயா எங்கேயும் ஃப்ராடு, எதுலயும் ஃப்ராடு, பெத்த தாயிலையும் ஃப்ராடா? அப்பா